ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி அவங்களோட ரியல்மி 6 ப்ரோவை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் விலை ரொம்பவே அதிகமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 720G ப்ராசரோட. அதை பார்க்கும்போது அதை விட கம்மியாக போக்கோவோட போக்கோ X2 இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் போக்கோ X2 ரியல்மி 6 ப்ரோ ரெண்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு ரெண்டில் எது பெஸ்ட்டாக இருக்குது, வாங்கினா எதை வாங்கலாம் அப்படின்றத முழுசாக பார்க்கலாம். ஏன்னா போக்கோ X2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 730G ப்ராசரோட அவைலபிளாக இருக்குது. ஸோ எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத முழுசாக கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் பார்க்க முழுக்க முழுக்க ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேரிஷனாக மட்டும்தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி கம்பேரிஷன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மட்டும் கண்டினியூ பண்ணி பாருங்க. இங்கே கம்பேர் பண்ண வேண்டிய மொபைல்ஸ் போக்கோ X2 ரியல்மியோட ரியல்மி 6 ப்ரோ. இங்கே டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளேல பெரிய வித்தியாசம் இருக்கு. இங்கே போக்கோவோட போக்கோ X2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க, கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட. அதே மாதிரி ரியல்மி 6 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட வருது. ஆனால் இங்கே என்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட் போக்கோவில் உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ரியல்மியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போக்கோ தான் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 120 ஹெர்ட்ஸ் 90 ஹெர்ட்ஸோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும், பார்க்குறதுக்கு இன்னுமே ஃப்ளூயிடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது போக்கோ இந்த இடத்துல பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்து பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் எந்தவித வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு பேரும் கிளாஸ் பேக், கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட வந்திருக்காங்க. அதே மாதிரி ரெண்டுமே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான், பேக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. அடுத்து கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய சேஞ்சஸ் இருக்கு. உங்களோட தேவையை பொறுத்து தான் இதை முடிவு பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே போக்கோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 64 MB இன் கேமரா கொடுத்துருக்காங்க. இது சோனியோட 686 சென்சாரோட வந்திருக்கு. அதே மாதிரி 8 MB வைட் ஆங்கிள் சென்சார், 2 MB டெப்த், 2 MB மேக்ரோ அப்படின்ற மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்கே ரியல்மி 6 ப்ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 64 MB சாம்சங் கேமரா கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு 12 MBக்கான டெலஃபோட்டோ லென்ஸ், 8 MB அல்ட்ரா வைட், 2 MB மேக்ரோ சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை நான் கண்டிப்பாக போக்கோ செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா இங்கே சோனி கேமரா ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் எனக்கு அந்த டெலஃபோட்டோ லென்ஸ் 2x ஜூம், அது மாதிரி 20x வரைக்கும் ஹைப்ரிட் ஜூம் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ஆப்ஷன் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரியல்மியோட ரியல்மி 6 ப்ரோவும் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு பெஸ்ட்டான கேமரா அப்படின்னு தோன்ற போக்கோவை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ரெண்டு மொபைலுமே உங்களுக்கு டுவெல் பஞ்ச் ஹோல் நாச்சோட வந்திருக்காங்க. ரெண்டு கேமராஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டில். இங்கே போக்கோ X2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 MBக்கான ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, கூட 2 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. இதுக்கு அவங்க சிங்கிள் பஞ்ச் ஹோல் நாச்சோடய கொண்டு வந்துருக்கலாம். ஆனால் ரியல்மி 6 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க. 16 MBக்கான செல்ஃபி கேமரா, அது மட்டும் இல்லாமல் 8 MBக்கான அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்கனால கண்டிப்பாக ரியல்மிக்கு இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு கேமராவை தேவையான மாதிரி வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணுறது செல்ஃபி எடுக்கும்போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே கண்டிப்பாக ரியல்மி ஒரு பாயிண்ட்டை தட்டிட்டு போகிறாங்க. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி போக்கோவில் 4500 mAh, ரியல்மியில் 4300 mAh கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது போக்கோ X2ல 27 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும், அதே மாதிரி ரியல்மி 6 ப்ரோவில் உங்களுக்கு 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வித்தியாசம் ஆனாலும் ரியல்மியும் 27 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் எந்த ஸ்பீடில் சார்ஜ் ஆகுதோ சேம் ஸ்பீட் தான் சார்ஜ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் 10% கம்மி ஸ்பீடில் சார்ஜ் பண்ண வச்சுருக்கோம், பேட்டரியோட லைஃபை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்னை பொறுத்தவரை இங்கே போக்கோ X2 அப்படின்னு செலக்ட் பண்ணுவேன். ரெண்டுமே ஒரே டைமில் தான் சார்ஜிங் ஆகுது. ஆனால் இங்கே நமக்கு 4500 mAh பேட்டரி கிடைக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா mAh பேட்டரி வித் சேம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்றதுனால நான் இங்கே போக்கோவை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து ரெண்டுலேயுமே டைப் C போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தான் பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். நேம் சேஞ்ச் இருந்தாலுமே ரெண்டுமே அட்ரினோ 618 அப்படின்ற GPU தான் யூஸ் பண்ணுது. ரெண்டுமே 8 நானோமீட்டர் ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ண ப்ராசர். 730G அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.2 GHzலையும் 720G அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.3 GHzலையும் கிளாக் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ஒரு ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே ப்ராசரில் பெரிய வித்தியாசம் இல்லை. அடுத்து உங்களுக்கு சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரியல்மி தட்டிட்டு போகிறாங்க. ஏன்னா ரியல்மியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக SD கார்டு ஸ்லாட் இருக்குது. இங்கே போக்கோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 சிம்
அல்லது ஒரு சிம் ஒரு எஸ்டி கார்டு போட்டுக்கலாம். ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டோட வந்திருக்காங்க. அடுத்து யூஐ அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட தேவையை பொறுத்து தான். ஏன்னா இங்கே மியூஐயும் ஆட் இல்லாத ஒரு மியூஐ தான் கொடுத்துருக்காங்க போக்கோ அப்படின்றதுனால. ரியல்மி யூஐயோட வந்திருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 10 பேஸ் பண்ண ரியல்மி யூஐ. அடுத்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டு ப்ரைஸை பார்ப்போம். எது பெஸ்ட் அப்படின்றதையும் அடுத்து பார்ப்போம். இங்கே போக்கோவில் P2i நானோ ரெப்லண்ட் இருக்குது. ஹைரிஷ் ஆடியோ சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இருக்குது. இங்கே ரியல்மி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அது போக டால்பி சவுண்ட் சப்போர்ட் இருக்குது. இங்கே போக்கோ அப்படின்னா உங்களுக்கு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இருக்கிறதுனாலையும் இந்த 730G ப்ராசர் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக நல்ல பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்கே லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இருக்கிறதுனால ப்ராசரை இன்னமும் கூலாக வச்சுக்கிற காரணமாக நமக்கு இன்னுமே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதன் காரணமாக இங்கே நான் போக்கோ தான் வின்னர் அப்படின்னு செலக்ட் பண்ண போகிறேன். அடுத்து ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கண்ணை மட்டும் செலக்ட் பண்ண முடியும் போக்கோ தான். ஏன்னா இங்கே போக்கோ 6GB 64GB அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய்க்கும், 6GB 128GB அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய்க்கும், 8GB 256GB அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபாய்க்கும் சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே ரியல்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB 64GB 17,000 ரூபாய்க்கும், 6GB 128GB 18,000 ரூபாய்க்கும், 8GB 128GB 19,000 ரூபாய்க்கும் சேல் பண்ணுறாங்க. ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு செமையான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட போக்கோல. அதே மாதிரி உங்களுக்கு சோனியோட கேமரா கிடைக்குது. அது கூடவே சேம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடைக்குது. ஸோ இது எல்லாம் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் 1000 ரூபா கம்மியாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் போக்கோ X2 எடுக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சரும் ரியல்மி 6 ப்ரோவில் இருக்கிற சேம் ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் எனக்கு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல, எனக்கு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் போதும். ஏன்னா அதன் காரணமாக உங்களுக்கு பேட்டரியை கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். இந்த டெலஃபோட்டோ கேமரா ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அதிகமாக கேம் பிளே பண்ண மாட்டேன், எனக்கு லிக்விட் கூலிங் அப்படின்ற டெக்னாலஜி தேவை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் ரியல்மி 6 ப்ரோவை செலக்ட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரை ரெண்டுமே ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ரெண்டு மொபைல் கூட ரியல்மி X2 அப்படின்ற ஒரு மொபைலும் இருக்குது. அந்த மொபைலை கம்பேர் பண்ணி உங்களுக்கு வீடியோ வேணுமா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மாதிரி மொபைல் கம்பேரிஷன் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க. பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல